Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். பிரம்மாண்ட இயக்குனர்களால ஒரு வெற்றியை கொடுக்க முடியலையா? இன்னும் நான் அந்த பழைய ஸ்டைல்லே தான் எடுப்பேன் அப்படின்னு எடுத்து அதே அன்னியன் ஸ்டைலில், அதே இந்தியன் ஸ்டைலில், அதே ஜென்டில்மேன் ஸ்டைல்லே இப்பயும் படம் எடுத்தா அது இப்போ இருக்கிற பசங்களுக்கு அது ஒட்டாது. அவங்க அதை ட்ரோல் பண்ண தான் செய்வாங்க. மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார். இப்போ இல்லை, அவர் ராவணன் ஒரு படம் உள்ள ரசனை உள்ள அந்த ரைட்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. படத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு ப்ரமோஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா படம் வெற்றி ஆயிருமா? ஆகாது. ப்ரமோஷன் எந்த காலத்துலேயுமே வெற்றிக்கு உதவாது. பெரிய அளவுக்கு இப்போ பரபரப்பு கிளப்பி பார்த்தாங்க. ஆனால் அப்பயும் கூட முதல் நாள் முதல் காட்சிங்கிறது ரொம்ப டல்லாக தான் இருந்தது இந்த படத்துக்கு. இந்த லுக் ஜனங்கக்கிட்ட மிகப்பெரிய இதை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினச்சதை வச்சேன். அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுன்றார். இந்த கணிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸு எதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி காட்சிகளை அமைச்சு. ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சங்கர் சார் எடுத்த இந்தியன் 2 படமுமே தோல்வியில் தான் முடிஞ்சு. கேம் சேஞ்சர்னு ஒரு படம் வந்துச்சு, அதுவுமே தோல்வியில் தான் முடிஞ்சு. மணிரத்னம் அவர்கள் ஃபீல்ட் அவுட் ஆன மாதிரி தான் இருக்குது. இந்த படத்துலையுமே பார்த்துட்டோம், அவரால் பெருசாக வெற்றி கொடுக்கவே முடியல. பிரம்மாண்ட இயக்குனர்களால் ஒரு வெற்றியை கொடுக்க முடியலையா? தலைமுறை மாறுது, அவங்க ரசனை மாறுது. அந்த ரசனைக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் மாறி அப்டேட் ஆகி படம் எடுத்தால் கொஞ்சம் தப்பிச்சிக்குவாங்க. இன்னும் நான் அந்த பழைய ஸ்டைல்லே தான் எடுப்பேன் அப்படின்னு எடுத்து அதே அன்னியன் ஸ்டைலில், அதே இந்தியன் ஸ்டைலில், அதே ஜென்டில்மேன் ஸ்டைல்லே இப்பயும் படம் எடுத்தால் அது இப்போ இருக்கிற பசங்களுக்கு அது ஒட்டாது. அவங்க அதை ட்ரோல் பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் இந்தியன் 2 ஏன் தோற்றுது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்தியன் 1 பார்க்குறோம், அதுக்கு தந்த அளவுக்கு கூட ஒரு இன்வால்மெண்ட் இந்த படத்தில் நம்மளால் இருக்க முடியலல்ல. அதில் ஈஸியாக பசங்க அதை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அடுத்து கேம் சேஞ்சர். சரி, இந்த படத்தில் இவ்வளோ அடி வாங்கிட்டார்ல, அதை கேம் சேஞ்சர்லேயே கொஞ்சம் அவருடைய கேமை சேஞ்ச் பண்ணிப்பாருன்னு பார்த்தா அங்கேயும் அதே அந்த கிளீஷேன்னு சொல்லுவாங்களே, அது அப்படியே அது தொடருது. அப்போ எப்படி அது தப்பிக்கும்? நிச்சயமாக இன்றைய தலைமுறை இளைஞர்கள் அந்த படங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க தான். அதை மறுக்க முடியாது. மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார். இப்போ இல்லை, அவர் ராவணன் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துலேருந்தே அவர்கிட்ட சரக்கு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. எத்தனை படம், ராவணன், குரு, கடல், அப்புறம் அந்த காற்று இடைவெளி, இப்படி பல படங்கள். எதுலேயுமே அவரால் இன்றைய தலைமுறை இளைஞர்களை கவர்ந்திருக்க முடியல. பொன்னியின் செல்வன்ற ஒரு படம் அவரை கொஞ்சம் காப்பாற்றுச்சுன்னா, அது முழுக்க முழுக்க கல்கின்ற ஒரு மகத்தான ஒரு லெஜெண்ட். அவருடைய எழுத்து, அந்த எழுத்து எத்தனை ஒரு 50 ஆண்டு காலமாக இந்த தலைமுறை இந்த தமிழ் மக்களை கட்டி போட்டு வச்சுருக்கு. அது எப்படி இருக்கும் அப்படின்னு போய் பார்க்கலான்றது தான் அந்த படத்தை பார்த்தாங்க. அதிலும் கூட கல்கி எழுதுனது அவங்க அப்படியே எடுக்கலை. அதுக்கு அங்கங்கே சதைச்சு வச்சுருந்தாங்க. இருந்தும் மக்கள்கிட்ட அது எடுபட்டு ஓடிடுச்சு. அது ஃபர்ஸ்ட் பார்ட்டு தான். 2வது பார்ட்லேயே பல்லிழிச்சிருச்சு. இப்போ அதுக்கு அடுத்து தக் லைஃப். உண்மையில் மணிரத்னத்தோட திறமை என்ன, மணிரத்னம் என்ன மாதிரியான டைரக்டரு, அவர்கிட்ட சரக்கு இருக்கா இல்லையாங்கிறத மொத்தமாக இது வெட்ட வெளிச்சம். நல்ல எழுத்தாளர்கள் இல்லாதனால தான் இவங்களோட கதைகள் எல்லாமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதா? நல்ல எழுத்தாளர்கள், ஏன்னா சுஜாதா மாதிரியான எழுத்தாளர்கள் இருந்தப்போ அவரோட எந்திரன் படமா இருக்கட்டும், மற்ற படங்கள் எல்லாமே ஓடிச்சு இல்லையா? 2 பேருக்குமே சுஜாதா தான் பர்மனன்ட் ரைட்டரு. ஆக்சுவலாக அங்கே சங்கருக்கும் சுஜாதா தான் ஸ்கிரிப்ட் கொடுப்பாரு. இங்கே மணிரத்னத்துக்கும் அவர் தான் பண்ணிட்டு இருந்தார். நாயகன் எல்லாமே கூட அவரோட ஸ்கிரிப்ட் தான் இல்லையா? இல்லை, நாயகனில் வசனம் பாலகுமார். அதுக்கப்புறமா வந்த படங்கள் பல இவர் தான், சுஜாதா தான் பண்ணார். இந்த கன்னத்தில் முத்தமிட்டால், பம்பாய், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் அவர் தான் பண்ணார். இதில் சங்கரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே சுஜாதா தான். இன்னொன்று அவர் மேக்கிங் ஸ்டைல்லே சுஜாதாவோட பாதிப்பு இருக்கும். நீங்கள் ஜீன்ஸ் படத்தெல்லாம் எடுத்தீங்கன்னா சுஜாதா ஒரு கதை எழுதியிருப்பார், பிரிவோம் சந்திப்போம்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட அதில் வர்ற சில காட்சிகள், அதில் வர்ற வசனங்கள் எல்லாம் இதில் வர்ற மாதிரி இருக்கும். அந்த பாதிப்பு அவருக்கு இருந்தது. அது சுஜாதா இருக்கும்போது அது இன்னும் ஜெல்லாச்சு நல்லா. அவர் பல விஷயங்களை திருத்தி கொடுத்துருவார். அது ஒர்க் அவுட் ஆச்சு. பட் இப்போ அந்த மாதிரி ரைட்டர்ஸ் இல்லைங்கிறது ஒரு காரணம் தான். பட் அதுவே முக்கியமான காரணம்னு சொல்ல முடியாது. ரைட்டர்ஸ் இருக்காங்க, மற்ற தேடி பிடிச்சி தான் நீங்கள் வேலை வாங்கணும். இவங்க அப்டேட் ஆகணும். ஃபஸ்ட்டு டைரக்டர்ஸ் அப்டேட் ஆகணும். டைரக்டர்ஸ்
இந்த இளைஞர்கள் ரசனையை புரிஞ்சுக்கிட்டு படம் எடுக்கும். இப்போ இயக்குனர்கள் எல்லாமே அவங்களோட பேரை தான் எல்லாத்துலேயும் போட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க இல்லையா? கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் எல்லாமே நான் தான் எழுதியிருக்கேன், அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த படங்கள் எல்லாமே தோல்வியாகுதுன்னு இல்லை எடுத்துக்கலாம். சங்கர் பெரும்பாலும் அப்படி கிடையாது. சங்கர் வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் அப்படின்னு எல்லா டைட்டிலும் போட்டுக்கணும்னு நினைக்கிற ஆள் இல்லை. அவர் டைரக்ஷன் மட்டுமே போட்டுப்பார். பொதுவாக வந்து திரைக்கதை அப்படிங்கிற அந்த பார்ட் வந்து சுஜாதா தான் பண்ணுவார், அல்லது வேறு யாராவது ரைட்டர்ஸுக்கு அந்த கிரெடிட் கொடுப்பார். அதே போல் மணிரத்னமும் கூட வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க்குன்றது வேற ஒருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு இவர் வெறுமனே டைரக்ஷன் மட்டும் பார்ப்பார். இவர் எழுதுறதுங்கிறது ரொம்ப கம்மி தான். அது ஒரு சில படங்களில் வந்து வசனம் எழுதியிருப்பார், ரொம்ப சுருக்கமாக மொத்தமே 2 பக்கத்தில் அடங்கிற அளவுக்கு தான் அவர் வசனமே எழுதுவார். அதனால் அவர் வந்து ரைட்டிங்கில் அவர் அப்டேட் ஆகணும், அல்லது நல்ல ரசனை உள்ள அந்த ரைட்டர்ஸை வந்து யூஸ் பண்ணணும். இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரீல்ஸு, ஸ்டேட்டஸ் அந்த ரிலேட்டடாக தான் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கவங்க மத்தியில் ஒரு 2 மணி நேரம் முழு கதையாக கொடுக்கறதுனால படம் வந்து வெற்றியாக மாட்டேங்குதா? அப்படி பார்த்தா வெற்றி அடைகிற படங்கள் எவ்வளோ படம். இப்போ அந்த சமீபத்திய உதாரணம்னா டூரிஸ்ட் ஃபேமிலி தான், 2 மணி நேரம் கதை தான். ஆனால் கதையாக படம் முழுக்க வந்து கட்டி போட்டுச்சு, நம்ம உட்கார வச்சதில்லை. சொல்கிறத அப்படி சொன்னால் அது எடுப்போம். ஏன்னா இப்போ குட் பேட் அக்லிலாம் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே மாஸ் சீன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆமாம், அது எல்லாமே நம்ம ரீல்ஸில் பார்த்த மாதிரி தானே தொகுத்து வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அது வெற்றி பெற்றுச்சு தானே. ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா? அந்த மாஸ் சீனு பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா எடுப்படும். நீங்கள் இப்போ ஒரு கேஜிஎஃப் படத்தை எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஏகப்பட்ட லாஜிக் இல்லாத காட்சிகள் தான், ஆனால் அதை ரசித்தாங்க. ஒரு காட்சி நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவருடைய காதல் மனைவிக்கு வந்து அது முழுகாமல் இருக்கிற டைமு, கரண்ட் ஆஃப் ஆகிடுது வீட்டில், அவ்வளோ பெரிய பங்களாவில் கரண்ட் ஆஃப் ஆகிடுது. மனைவிக்கு வந்து காற்று வசதி இல்லை, வேக்குது. அப்போ அவள் சொல்கிறா, கரண்ட் இல்லை, எனக்கு இவ்வளோ புழுக்கமாக இருக்குது, ஏதாவது கண்டுக்கிறார் அப்பார் அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஹீரோ கையில் வந்து சரக்கோடு தான் இருப்பான். அப்போது அந்த ஹீரோ வந்து உடனே இப்படி கண்ணை காட்டுறாரு, மேலே ஹெலிகாப்டர் வந்து நிற்கிது, அந்த ஃபேன் சுற்றுது, அந்த ஃபேன் காற்றுல வந்து இவங்களுடைய அந்த புழுக்கம் தீருது அப்படின்ட்டு காட்சி வச்சுருப்பாங்க. இந்த காட்சி நடைமுறையில் சாத்தியமா? வாய்ப்பே இல்லை. ஆனால் ரசித்தேன்ல, அதை பார்த்து ரசித்தோமா இல்லையா? அதுதான் வந்து வெற்றி. காட்டுறது வந்து மாசாக காட்டுறல, அது காட்டுறது ஏற்றுக்கிற மாதிரி காட்டணும். இல்லை இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அடாப்ட் ஆகலைன்ற மாதிரி சொல்லியிருந்தோம்ல சார். தக் லைஃப் படமே இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு எடுத்த மாதிரி தான் இருக்கும், யார் யாரை வச்சிருக்கான்ற மாதிரி தான் போகுது. அப்புறையே அது வெற்றி ஆகலை. இது வந்து என்னென்னா, இப்போ நம்ம பேசின மாஸ் சீனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து வேற. இது வந்து நான் திரும்ப சொல்கிறேன், இது பர்வர்ஷன். இது அதை ரசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கலாம். இப்போ அவர் சொன்ன மாதிரி வந்து அஞ்சரைக்குள்ள வண்டி படம் பார்க்க போன கூட்டம் இன்னும் கூட இருக்கலாம். அவங்க வேணால் அதை ரசிப்பாங்க. ஆனால் பெரும்பாலான மக்கள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு பிடிக்காதுல்ல. எல்லாருமே வந்து அந்த மாதிரி திங்க் பண்ணுறவங்களா இல்லை, ஜென்ரேஷன் தகுந்தா அப்படியே அடாப்ட் பண்ணிக்கணும்னு நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? அப்போ இது இந்த உள்ள ஜென்ரேஷனுக்கு தானே இருக்குது. இல்லை, இந்த ஜென்ரேஷன் தான் இதை அடாப்ட் பண்ணாதில்ல, இது எடுப்படாதில்ல, இது கெட்ட விஷயம்னு தெரியுதில்ல. எல்லோருமே இது நல்லது, ஓகேடா, பரவாயில்ல, இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதா இருந்தால் அது எடுப்படும். அப்படியெல்லாம் யாரும் நினைக்கிறது இல்லை. யாராவது ஒரு 100ல் ஒரு 10 பேர் அந்த மாதிரி கேஸ் இருக்கும். அவங்களுக்காக வேணால் அந்த படத்தை வந்து அவங்க எடுக்கலாம். பட் ஒரு பெரும்பான்மை மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு மித்து இருக்கும் இல்லையா? பெரிய ஹீரோ, பெரிய டைரக்டர் படம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படம் வந்து வெற்றி ஆயிரும், இல்லை ஓடிரும்ன்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. இவங்களுக்கு மத்தியில் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி யாருமே தெரியாத ஒரு இயக்குனரால் எப்படி சார் வெற்றி கொடுக்க முடியுது? எப்படி பார்க்குறீங்க? கதைக்களமா இல்லை டைரக்ஷன்? அந்த ஸ்கிரிப்ட், அந்த ரைட்டர், அவருக்குள்ளே இருக்கிற ரைட்டர் இருக்கார்ல, அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர், அந்த ரைட்டர் வந்து அங்கே ஜெயிக்கிறான். நீங்கள் கேட்டிங்களா அந்த மாதிரி ரைட்டர்ஸ் இல்லையா அப்படின்னா இருக்கான். பாருங்கள், சின்ன பையன் தான், அவன் யாருக்கிட்டையும் பெருசாக வந்து அசிஸ்டண்ட்டாக இல்லை, முதல் படம். ஆனால் முழுக்க பாசிட்டிவாகவே காட்டியிருக்கான். படம் முழுக்க பாசிட்டிவாக தான் இருக்குது. எல்லா மனிதர்களுமே வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம பார்வையில் நல்லவனாவோ கெட்டவனாவோ தெரிறான். யாரும் கெட்டவன் இல்லை, யாரும் பிறவிலே நல்லவனும் கிடையாது. அந்த சூழ்நிலை அவனை அப்படி மாற்றுது. அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சிக்கிற மாதிரி வந்து அப்படி ஒரு அழகான ஒரு படத்தை நம்ம கொடுத்துருக்கான். ஸோ இந்த மாதிரியான பசங்க தான் இப்போ தேவை தமிழ் சினிமாவுக்கு. இந்த மாதிரி ஏன் மாஸ் ஹீரோஸ் கிட்ட போக முடியல? ஏன்னா மாஸ் ஹீரோஸ் தான் எதுக்கு எடுத்தாலும் வந்து பில்டப் சீன் தானே வந்து அவங்க கேட்குறாங்க. இப்போ நீங்கள் மாஸ் ஹீரோன்னா இப்போ இருக்கிற மற்ற இவங்களெல்லாம் பாருங்கள், இப்போ அஜித்தா இருக்கட்டும், இல்லை வேறு நடிகர்களாகட்டும், அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரியான காட்சிகள், இந்த உணர்வுபூர்வமாக ரொம்ப பில்டப் இல்லாத காட்சிகளை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்க.
அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பெருசு பெருசாக வேணும், பெருசாக காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ உள்ள சூழ்நிலையில படத்தை ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு ப்ரமோஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா படம் வெற்றி ஆயிருமா? ஆகாது. ப்ரமோஷன் எந்த காலத்துலேயுமே வந்து வெற்றிக்கு உதவாது. ப்ரமோஷன் நல்லா இருந்து கதையும் அந்த படமும் கண்டென்ட்டும் நல்லா இருந்தால் பெருசாக போகும். கதை ஒன்றும் இல்லை, குட்டிச்சவராக இருந்து நீங்கள் பெரிய அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய அவமானம் தான் மிச்சம். பட் ஆனால் மர்மர்ன்ற ஒரு படத்தில் நடந்துச்சே சார், நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸால் படம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அடுத்த 2 நாளைக்கு தேட்டர் வந்து ஹவுஸ்ஃபுல்ன்ற நிலைமைக்கு மாறிச்சு. படத்துக்கு அது ஒரு முக்கிய பங்காவே இருந்துச்சு இல்லையா? இல்ல அதுல கண்டென்ட் இருந்தது இல்ல, கண்டென்ட்டே இல்ல அந்த மர்மர்ன்ற படத்துல கண்டென்ட்டே கிடையாது. ஹாரர் படம், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரா தான் போய் பார்த்தேன். படம் பார்த்தே ஆகணும்ன்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. பட் ஆனா அந்த படத்துல ஒண்ணுமே கிடையாது. ஆனா இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, படம் செம்மையா இருந்துச்சு, ஹாரர் சீன்லாம் நான் பயந்துட்டேன், வெளியே என்னால் நடக்கவே முடியல அப்படின்ற ஒரு ப்ரமோஷன் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின படம். ஒரு நாள் 2 நாள் அதுக்கு கூட்டம் வந்திருக்கலாம், அவ்வளவுதான். பட் அது ஒரு நீடித்த ஒரு சக்சஸ் ஆகணும் அந்த படம் இல்ல. போட்ட காசை எடுக்கிற அளவுக்கு அந்த ப்ரமோஷன் உதவி இருக்குல்ல. அதாவது அது ஏதாவது வந்து ஒரு சிறிய அளவுக்கு வந்து வேணா உதவும். ப்ரமோஷன்ஸுங்கிறது அப்படித்தான். பட் இப்போ நீங்கள் சொன்ன இந்த படத்தையே வேற யாராவது தெரிஞ்ச பெரிய ஆட்கள் நடிச்சு, பெரிய நடிகர்கள் நடித்து அதுக்கு வந்து அவங்க இந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூஸ் பண்ணி அல்லது பெரிய ப்ரொமோஷன்லாம் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் போயிருந்துன்னு வச்சுக்காங்களேன், நிச்சயமாக வந்து பெரிய அடி வாங்கியிருக்காங்க. தியரி மாதிரியே சொல்லிடலாம். ஏன்னா ஒரு சர்ச்சை உருவாக்கிருச்சு அப்படின்னா அந்த படத்தோட பேர் வந்து பட்டி தொட்டியெல்லாம் போயிடும். அந்த படத்தை நம்ம பார்க்கணும். என்ன இப்போ இதுக்கே கர்நாடகா மொழி சர்ச்சைன்ற ஒரு தீம் இருந்துச்சு இல்லையா? ஸோ இது எந்த அளவுக்கு உதவும்னு நினைக்கிறீங்க? அது எல்லா நேரத்துலையும் உதவாது. இப்போ இந்த படத்துக்கே அது ஒன்றும் பெருசாக உதவலையே. பெரிய அளவுக்கு இப்போ பரபரப்பு கிளப்பி பார்த்தாங்க. ஆனால் அப்பயும் கூட வந்து முதல் காட்சிங்கிறது ரொம்ப டல்லாக தான் இருந்தது இந்த படத்துக்கு. அது எந்த வகையிலும், ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகம் இருந்தது. இந்த மணிரத்னமும் கமல்ஹாசனும் சேர்ந்து என்னத்தை பண்ணி வச்சுருக்காங்களோ தெரியலையேன்ற ஒரு சந்தேகம் இருந்ததால் ஓப்பனிங்கே வந்து இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது இந்த படத்துக்கு. ஸோ எல்லா நேரத்துலையுமே பரபரப்பு கை கொடுக்காது. படம் நல்லா இருந்துச்சுனாக்கா இந்த பரபரப்பு இன்னும் கூடுதலாக அவங்களுக்கு போனஸாக மாறி இருக்கும். யோசிச்சு பாருங்கள், இதே தக் லைஃப் வந்து ரொம்ப சிறப்பான படமாக வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தளபதி ரேஞ்சுக்கு வந்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன இருக்குன்னா, கர்நாடகாவில் இருக்கிறவங்கலாம் இந்த படத்தை பார்க்குறது ஒசூருக்கு வந்திருப்பாங்க. அவங்க கூடுதல் பப்ளிசிட்டி, அது கூடுதல் வருமானம் கிடச்சிருக்கும். அப்படி எதுவுமே இல்லைன்றதுனால அந்த பரபரப்பு கூட இதுக்கு உதவாமல் போயிடுச்சு. பிரம்மாண்ட இயக்குனர்கள் இல்லை நல்லா நிறைய பேருக்கு தெரிஞ்ச இயக்குனர்களோட படங்கள் வெற்றி அடையாததுக்கு முக்கிய காரணமாக என்ன பார்க்குறீங்க சார்? இந்த மேக்கிங் ஸ்டைலு, கதை, ஸ்கிரிப்ட், இது 2 தான். இது 2துலேயுமே வந்து அவங்க அப்டேட் ஆகலைன்னா அது எடுப்படாது. அவங்க எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் சரி, அது சங்கராக இருக்கட்டும், மணிரத்னம் ஆகட்டும், இல்லை வேறு யார் இப்போ இருக்கிற நெல்சன் அல்லது லோகேஷ், இவங்களுடைய ப்ளஸ் என்ன, அவங்க வந்து இந்த ட்ரெண்டு என்னன்றதை கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் கரெக்டாக வந்து பண்ணுறாங்க. அவங்க இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ஜெயிலர்னு ஒரு படம், அந்த படத்தில் வந்து ஒரு காட்சி, அதில் கார் கதவை திறக்கிறாரு, பின்னாடி ஒருத்தன் கத்தி வைக்கிறான், இவர் அங்கேருந்து கத்தியை சரக்குன்னு உருவுறாரு, கத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பார்வை பார்ப்பார் ரஜினி. அது அவ்வளோ பெரிய மாசாக இருக்கும் அந்த காட்சி. வெறும் ஒரு லுக்கு தான். இந்த லுக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த ஸ்க்ரீனில் வந்து அந்த எடுப்படம் ஜனங்க எப்படி ரசிப்பாங்க அப்படிங்கிறத அவர் உள்வாங்கியிருக்கார். நெல்சன் சொல்கிறார், அது இந்த லுக் வந்து ஜனங்க கிட்ட மிகப்பெரிய இதை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் வந்து நினச்சி அதை வச்சேன், அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுன்றார். இந்த கணிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸு எதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி காட்சிகளை அமைச்சா உண்மையில் வந்து நல்லா எடுப்படும். அதே மாதிரி இயக்குனர்களாக இருக்கிற அத்தனை பேருக்கும் இது வேணும். அதே மாதிரி அந்தந்த, அதாவது பேன் இண்டியா மூவின்னு சொன்னனால அந்தந்த மாநிலத்தில் இருக்க ஸ்டார்ஸை நடிக்க வச்சாலும் ஓடிடணுமா? அப்படியும் ஓடாது. அது ஏன் அதை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எப்படியும் அந்த ரோலுக்கு யாராவது ஒரு நடிகரை போட்டு தான் ஆகணும். இப்போ சிவராஜ்குமார் இல்லைன்னா இங்கேருந்து யாராவது ஒருத்தர் போட தான் போகிறோம். அது சிவராஜ்குமாரை போட்டால் கூடுதலாக ஒரு மைலேஜ் கிடைக்குன்னு சொன்னால் நம்ம அதை செய்வோமே. அப்படித்தான் இந்த ஸ்டார்ஸ் இவ்வளோ பேரை வந்து ஒருங்கிணைக்கிறாங்க. கன்னடத்துக்கு அவங்க, தெலுங்குக்கு அவங்க, ஹிந்திக்கு அவங்க, இப்படி போட்டால் எல்லா மொழியிலையும் ஓடும் அப்படி சொல்ல முடியாது. இல்ல அந்த ரசிகர்கள் போய் பார்ப்பாங்கல்ல நம்ம தலைவரோட என்ட்ரி இருக்கு அப்படின்ட்டு. அதுதான் சொல்றேன், யார் வேணாலும் நடிக்க முடியும். இப்படி இந்த இவங்களெல்லாம் சேர்த்து போடும்போது அந்தந்த ரீஜனில் இருக்கிறவங்க ஒரு வகையில் இது கூட ஒன்றுவாங்க, நம்ம படம் அப்படின்ற ஒரு ஃபீலோட வந்து பார்ப்பாங்க. அதுக்காக தான். அதை ஏன் இவங்க யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறீங்க? யாரு? சங்கரும்
மணிரத்னம் சங்கர் பயன்படுத்தி இருப்பாரு. சங்கர் வந்து கேம் சேஞ்சர்ல கேம் பயன்படுத்தி சேஞ்சர்ல பயன்படுத்தினாரு. மணிரத்னம் வந்து அவர் எப்பயுமே வந்து அந்த புதுமுகங்களை வச்சே கூட வந்து எடுக்கிற ஆள் தான் அவர். இந்த ரோலுக்கு இவங்க தான் நடிக்கணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் ஒன்றும் அவர் வச்சுக்கிறது இல்லை. அதனால தான் இதில் நீங்கள் லாங்குவேஜுக்கு ஒரு ஹீரோன்னு போட்டிருந்தா கூட இந்த படம்லாம் ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. உங்களோட பார்வையில தமிழ் சினிமா இன்னும் 5 வருஷத்துல எதை நோக்கி ஓட போகுதுன்னு பாக்குறீங்க சார்? அடுத்த 5 வருஷத்துக்கும் வந்து பெரிய மாற்றம்னு இப்போ பெருசாக ஒன்றும் இருக்காது. ஏன்னா அந்த ட்ரெண்டுங்கிறது வந்து இப்போ என்ன இருக்கோ அப்படி தான் வந்து வரப்போகுது. கேங்ஸ்டர் படங்களும் வரதான் போகுது. முன்னே வந்து இந்த பேய் படங்களாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த பேய் பட சீசன் ஓஞ்சிருச்சு. கேங்ஸ்டர் சீசன் தான் இப்போது அதிகமாக அந்த கேஜிஎஃப்லேருந்து சலாறு அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஓடினதுனால வந்து அதே ட்ரெண்டை வந்து அவங்க பிடிக்கிறாங்க. இன்னொன்று அந்த மாஸ் ஹீரோக்கள், முன்னணி நடிகர்கள் அவங்களுக்கும் வந்து இந்த படம் தான் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி படம் பண்ணால் தான் மாஸை போய் சேர முடியும், அதிக அளவு வந்து மக்கள் பேசுவாங்க அப்படின்ற ஒரு அந்த எண்ணத்தில் தான் வந்து இந்த மாதிரி கதைகளை அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. இன்னும் 5 ஆண்டுகளில் நிச்சயமாக இந்த ட்ரெண்டு பெருசாக மாற போகிறதில்ல, இதே தான் போகும். அந்த கேங்ஸ்டருங்கிற அந்த ட்ரெண்டுங்கிறது அப்படியே தான் இருக்கும். இதுல ஏஐயோட தாக்கம் எவ்வளவு அதிகமா இருக்கும் சார்? அது வந்து ஓரளவுக்கு இருக்கும் ஏஐ தாக்கம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு விஜயகாந்தை வந்து திரும்ப அவர் நடிக்கிற மாதிரியே வந்து சில காட்சிகளை வந்து உருவாக்குறாங்க. இன்னும் அந்த மாதிரியான படங்கள் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா அதை இன்னும் தொடருவாங்க. அப்போ ஏஐ வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஏற்கனவே வந்து பழைய குரல்களை வந்து புதுப்பிச்சு ஏஐ முறையில் புதுப்பிச்சு அதை வந்து கொண்டுறாங்க. அப்போது இப்போ நடிகர்கள் அந்த மாதிரி உருவாக்குறாங்க. இன்னும் எவ்வளோலாம் சாத்தியம் இருக்கோ அதிலெல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.